சாமி சரணம், சாமியே சரணமையப்பா. அதாவது மிதுன மாத பூஜைக்காக சபரிமலை சன்னிதானம் இன்றைக்கி சாயங்காலம் 4 இல்லை 5 மணிக்கு நட திறக்கிறாங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 10 ஆகுது காலையில். நாங்கள் 5 மணிக்கே வந்து நிலக்கல் வந்துவிட்டோம். எங்கள் வண்டியை அலோவ் பண்ணல, 12 மணிக்கிட்ட தான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கேயே போட்டு தூங்கிட்டோம். பார்க்கிங் 5ல் நாங்கள் இருக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த கண்டெய்னர் மாதிரி வச்சு ரெஸ்ட் ரூம் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் வந்து திருவிதாங்கூர் தேவஸ்வத்துக்கு சொந்தமான டார்மெண்ட்ரி இருக்குன்னாங்க. அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். சாப்பிட்டு சன்னிதானத்துக்கு போக போகிறோம். எங்களுக்கு என்ன பாஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. என்ன தெரியும், நிலக்கல்லேருந்து நீங்கள் பம்பா போகணும் அப்படின்னா க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் வெஹிக்கிளில் வந்து நிலக்கல் பார்க்கிங் போட்டு கொடுத்துருவாங்க. அங்கே ட்ராப் பண்ணிட்டு திருப்பி வெஹிக்கிள் வந்து நிலக்கல் வரணும். பம்பா பாஸ் கிடச்சதுன்னா பம்பாலே விட்டுடலாம். ஐயன் என்ன எங்கள் தலையில் எழுதியிருக்காருன்றது தெரியல. காலைல 5 மணிலேருந்து இப்போ 5:30 மணி நேரமாக நிலக்கல்ல தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கிங் 5. க்ரௌடு இப்படி தான் இருக்குது 5ல். மற்ற இடத்துலலாம் நிறையா இருக்குங்க. நாங்கள் எங்கள் டீமோடு வந்தோம்னா வேனில் வந்து ஒரு 7-8 வேன் வரும். மார்கழி மாதம் அப்போ நாங்கள் இங்கே தான் பார்க் பண்ணுவோம். அந்த மலரும் நினைவுகளுக்காக நாங்கள் வந்து பார்க்கிங் 5 தேடி வந்து போட்டிருக்கோம். 1-2லாம் கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம டார்மெண்ட்ரி எப்படி இருக்குன்னு வெளியிலேருந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நிலக்கல்ல இருக்கக்கூடிய கிளார்க் ரூம் லாக்கர் டார்மெண்ட்ரிங்க. வாஷ்ரூமுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கிளார்க் அந்த நம்ம லாக்கர் வைக்கிறதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் தங்குறதுக்கு விரிமா இருக்குது 150லேருந்து 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள சார்ஜிங் பாயிண்ட்டு, டாய்லெட் எல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க. குளிக்கிறதுக்கு இங்கே குளிச்சிக்கலாம், எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. இது லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் நம்பர் 5 போகிற வழியில் ஆப்போசிட்டில் இருக்குது. உங்களுக்கு அது முடியலை, கேட்க முடியலன்னா இதே வந்து நிலக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நாங்கள் இங்கே தாங்க ரெஃப்ரெஷ் ஆனோம். நாங்கள் வந்து பார்க்கிங் 5லேருந்து எடுத்துட்டோங்க வண்டியை. நீ போக போகிறோம். அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. மணி கரெக்டாக ஒரு 10:45 கிட்ட ஆகுது. என்கிட்ட போலீஸ் சொன்னது 12 மணி. சரி, போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மணி பார்த்திங்கன்னா 11 மணி ஆச்சு. நாங்கள் வந்து வண்டியை வந்து லைனில் போட்டோம் நிலக்கல்ல. ஏன்னா 12 மணி தான் விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வண்டிக்கு அங்கே பார்க்கிங் பெர்மிஷன் தருவாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அதனால் எடுத்துகிட்டு வந்து போட்டோம். இப்போ KSRTC பஸ் மட்டும்தாங்க போய்கிட்டுருக்கு. கோயில் நட திறக்கிற முதல் நாள் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். மற்ற நாள்லாம் நம்ம போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேறு பொறுத்திருந்து பார்ப்போம் நமக்கு என்ன டோக்கன் தராங்கன்னு. பம்பா பார்க்கிங் டோக்கனா இல்லை நிலக்கல் பார்க்கிங் டோக்கனான்னு. ஒரு 11:15 போல் வெஹிக்கிளை வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் மூவ் பண்ணி முன்னாடி வந்துட்டோம். இங்கே என்ன பாஸ் கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் ட்விஸ்ட்டே இருக்குது. நிலக்கல் பாஸா பம்பா பாஸா பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் அவன் செயல். 11:15 வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. பட் எங்கள் வெஹிக்கிள் அதில் கிராஸ் ஆகிறதுக்கு ஒரு 11:20, 25 கிட்ட ஆச்சு. ரோடே ஃபுல்லாக பிளாக்காக இருந்துச்சு. அப்புறம் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் போனோடனே எங்களுக்கு இந்த பாஸ் கொடுத்துட்டாங்க. கில் டாப்புன்னு போட்டிருக்கணும். இதில் வந்து எந்த வண்டி நீங்கள் வந்து நிலக்கல்ல தானாலும் ஒரு பாஸ் தருவாங்க. கில் டாப்புன்னு போட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பம்பையில் பார்க் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. நிலக்கல்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உங்கள் வெஹிக்கிளை வந்து நிலக்கல்ல வந்து ட்ராப் பண்ண வரணும். எப்படியும் எங்களுக்கு கிடச்சிட்டு ஆண்டவ புண்ணியத்தில் போன மாதமும் நாங்கள் வந்து கில் டாப்பில் தான் பார்க் பண்ணோம். இந்த மாதமும் நாங்கள் வந்து கில் டாப்பில் தான் பார்க் பண்ணோம். ஐயப்பா இருக்கார். மணி வந்து ஒரு 12 மணிக்கிட்ட ஆச்சு. நான் வந்து பம்பா பார்க்கிங் ரீச் ஆச்சு. கில் டாப் தாங்க. இதுக்கு மேலேயும் போகலாம். வண்டிகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஃபாஸ்டாக் ஒர்க் ஆகலை. ஸோ கேஷாக வந்து நாங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்தோம். சன்னிதானம் 4 மணிக்கு திறக்கிறாங்களா 5 மணிக்கு திறக்கிறாங்களா எங்களுக்கு தெரியல. பம்பையில் போய் குளிச்சுட்டு மேலே ஏறினாங்க. திடீர்னு நிலக்கல்லேருந்து இங்கே வரதுக்குள்ள சில இடத்துல மழை பெய்யலை. காலையிலேருந்து எப்போ மழை வருதுன்னே எங்களால் சொல்ல முடியலை. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. மணி பார்த்திங்க அப்படின்னா 1 மணி ஆகுது. சாமிமார்களே பம்பை வந்துட்டோம். குளிச்சாச்சு. குளித்து முடிக்கையுமே கரெக்டாக மழை வந்துருச்சு. அந்த சிரியான வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இருக்கு பாருங்கள். அது பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். ஒதுங்கி நின்றுட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் கொடை எடுத்துகிட்டு வாங்க நான் சொன்னேன். நான் மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் அவங்க லிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி அவங்க வீட்டில் அனுப்பி வைப்பாங்க. எனக்கும் வச்சாங்க, ஆனால் கொடை மட்டும் மறந்துட்டாங்க. லைட்டாக சாரல் இருக்குது. 1 மணி பம்பாவில் போய் செக்கிங் முடிச்சுட்டு மேலே போக வேண்டியதான். 4 மணி 5 மணியான்னு தெரியாது. ஐயப்பனுக்கு தான் வெளிச்சம். சாமி பார்த்திங்கன்னா பம்பையில் வந்து மழை இப்போ தான் பேஞ்சு வெறிச்சிருக்கு. மணி ஒரு 1:30 ஆகுது. வெறிச்சிருச்சு. இந்த படிக்கட்டுலாம் பாருங்கள், தண்ணி வடிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் வழுக்கும். இப்போ தான் செட்டுக்குள்ளேருந்து மழை பெஞ்சாலும் பக்தர்கள் ஒதுங்கியிருந்தாங்க. அவங்க அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. பம்பா கணபதி கோயில் வந்தாச்சுங்க. மணி 1:30 அப்படின்றதுனால கோயில் திறக்கலை. இருந்தாலுமே இன்றைக்கி 5 மணிக்கு தான் திறப்பாங்க. இன்றைக்கி முதல் நாள்னால. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து இருமுடி கட்டக்கூடிய இடம். இங்கே கடை இருக்கும். இங்கே தேங்காய் உடைப்பாங்க. தேங்காய் நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா இந்த பக்கத்து கடையில் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். 40 ரூபான்னு போட்டிருக்காங்க. அதுதான் ஸ்பாட் புக்கிங் கவுண்டர். விர்ச்சுவல் கீ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலன்னா
நீங்கள் வந்து இங்கே வந்து புக் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு காமிச்சு. இருமுடி கட்டுறதுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குங்க. பெண்கள் யாராவது கூட்டு வந்துருந்தீங்கன்னா 10 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளவங்க மேபி இங்கே வெயிட் பண்ணுவாங்க. இங்கே அதிலலாம் அங்கே ஒரு உமனுக்குன்னு தனியாக வெயிட் பண்ணக்கூடிய அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த இதில் இருக்குதுங்க, அங்கே வெயிட் பண்ணலாம். இங்கேயும் வெயிட் பண்ணுவாங்க. ஏடிஎம் இருக்கும், இன்னும் திறக்கலை. இங்கே தான் உங்கள் விர்ச்சுவல் கியூ டிக்கெட்டை வந்து செக் பண்ணக்கூடிய கவுண்டர் இருக்குது. இது ஒன் வேங்க. இதில் தான் நீங்கள் போகணும். சாமி பார்த்துட்டு திருப்பி வரும்போது அதில் தான் கீழே இறக்கி விடுவாங்க. இதில் நீங்கள் ஏற முடியாது, இதில் திருப்பி வர முடியாது. நீங்கள் சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி எல்லாமே காமிச்சிக்கலாம். நான் என்னோடய டிக்கெட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் போவாங்க. இந்த போது பார்த்தீங்களா பாதா இதுதான். செக்கிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சுங்க. அடுத்து இருக்கக்கூடிய அந்த போலீஸோட செக் போஸ்ட்டு, இது ஃபாரஸ்ட்டோட செக் போஸ்ட் அந்த இருக்குங்க. இங்கே தான் வந்து பெண்கள் வந்து அந்த 10 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே இருக்காங்களா, அவங்க யாரும் வந்தாங்கன்னா தடுத்து நிறுத்தக்கூடிய இடம் இந்த இடம் தாங்க. பெண்கள் நீங்கள் யார் வந்தாலுமே இந்த இடத்துல அவங்க ஆதார் கார்டு வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ண விடுவாங்க. குழந்தைகள் யாரும் வந்தாங்கன்னா அவங்களுடைய நேமை வந்து எழுதி, நேமு ஃபோன் நம்பர் எழுதி கையில் ஒட்டுவாங்க. அந்த கூடிய இடம் தான் இது. நீங்கள் அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் 10 வயதுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் நிப்பாட்டி இங்கே உட்கார வச்சுருவாங்க. மறுபடியும் இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கும், வாங்க போகலாம். இதை தாண்டினா இளநீ கடை. இது தாங்க இளநீ கடை. அதை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாதை பிரியும், நல்லா பார்த்துக்கோங்க. இது டிராக்டர் பாதை அப்படிம்பாங்க. இதை வந்து சுவாமி ஐயப்பன் பாதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கழுத பாதை, டிராக்டர் பாதை. இது நீலிமலை அப்பாச்சி மேடு பாதை. மழை பெஞ்சால் அதில் வழுக்குங்க. இதில் போனால் 3.1 கிலோமீட்ரு, இதில் போனால் 3.53 கிலோமீட்ரு. இது கொஞ்சம் வழுக்காமல் இருக்குங்க. அது வழுக்கும். அதில் ஷெட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, இதில் எதுவுமே இருக்காது. அதில் நிறையா கடைகள் இருக்கும், இதில் கம்மியான கடைகள் தான் உங்களுக்கு இருக்கும். இது சுவாமி ஐயப்பன் ரோடு, நீலிமலை அப்பாச்சி மேடு ரோடுமா. இது வந்து சும்மா கழுதப்பாதைன்னு ஒரு பட்டா பெயர் வச்சு சொல்லுவாங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்க சொன்னது. சுவாமி ஐயப்பன் பாதையில் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம் சாமிமார்களே. இது மொத்தம் 18 பெண்டு வரும். எங்கே வரைக்கும் அப்படின்னா மரக்கூட்டம் வரைக்கும். எந்த ஷெட்டுமே இருக்காது. ஒரு இடத்துல மெடிக்கல் கேம்ப் இருக்கும், இன்னொரு இடத்துல ஹெல்த் சென்டர் ஒன்று இருக்கும், அவ்வளோதான். என்னென்னா தண்ணி மழையெல்லாம் பெஞ்சு அப்படின்னா அந்த அட்டைப்பூச்சி வரும். டிராக்டர் நிறையா போகும். அப்புறம் வந்து டோலி தொழிலாளர்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் பொறுமையாக தாங்க இதில் போகணும். கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகம். நாங்கள் இப்போ தான் 3வது பெண்டு வர போகிறோன்னு நினைக்கிறேன். 14 டேர்னிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஹெல்த் சென்டர் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் கடைகள் இருக்கும், குடிக்க தண்ணீர் இருக்கும். அதனால் டிராக்டர் போகக்கூடிய பாதை அப்படின்னு பார்த்தீங்களா. முன்னாடி டோலிலாம் போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த இதில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், மனிதர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வண்டி டோலிலாம் போகிறது. அந்த பாதையில் அப்படி இருக்காது. நம்ம வந்த சுவாமி ஐயப்பன் பாதை வந்து இதுதாங்க. இது நீலிமலை அப்பாச்சி மேடு வரையில பாதையில் வராங்க பக்தர்கள். ஆனால் அப்படி தான் அதில் போகணும். அதில் போனால் தான் சரங்குத்தி வரும். ஆனால் எல்லாருமே கட்டாயி சரங்குத்தி போகாமல் இதில் வராங்க. 2 பாதையுமே ஜாயின் ஆகக்கூடிய இடம் இதுதான். மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்களில் அந்த பாதையெல்லாம் ஏற விடுவாங்க, இதில் இறங்க விடுவாங்க. இதெல்லாம் அடைச்சிருவாங்க. இந்த மாத பூஜை ஏறினாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. மழை பெஞ்சிருக்கு மேலே. நாங்கள் பம்பையில் இருக்கும்போது மழை, மேலே இப்போ ஏறி வரும்போது எங்களுக்கு மழை இல்லை. ஆனால் மரக்கூட்டத்தில் கொஞ்சம் நேரத்து முன்னாடி வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. 3:30க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சபரிமலை சன்னிதானம் வந்துட்டோம். மழை இல்லை, ஆனால் இப்போ சாரல் விழ ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்ததுமே எல்லாம் ஐயப்பனோட செயல். கீழே பம்பாலேருந்து சன்னிதானம் வர வரைக்கும் எந்த ஒரு எங்களுக்கு இடையூறுமே இல்லை. பட் இங்கே வந்தோடனே லைட்டாக போட்டால் சாரல் விழுது. அப்படியே மேகக்கூட்டங்கள்லாம் வந்து மலையை வந்து மறைச்சிருக்கு. அங்கே அதுக்கு மேலே தான் புல்மேடு இருக்கும். புல்மேடு சுத்தமாக தெரியல, அவ்வளோ மேகக்கூட்டங்கள் வந்து இறங்கியிருக்கு. சன்னிதானம் 4 மணிக்கு திறப்பாங்களா 5 மணிக்கு திறப்பாங்களா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. பொறுத்திருந்து தாங்க வந்து பார்க்கணும். இந்த தெரிஞ்சு பாருங்களா, இது கேஎஸ் அந்த கேரளா ஸ்டேட்டோட ஈபிங்க. இங்கே டார்மெண்ட்ரி இருக்குது. இங்கே தங்கன்னா தங்கிக்கலாம். முன்னாடி போய்ட்டு சொன்னீங்கன்னா 200 250 ரூபா கேட்பாங்க. இங்கே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. நாங்கள் இங்கே தங்கலை, இன்றைக்கி நாங்கள் இறங்கிடுவோம். அதனால் வந்து நாங்கள் அதுக்குள்ளே போகலை. பாருங்கள் புல்மேடு சுத்தமாக தெரியல பாருங்கள். அப்படியே 3:30க்கு பக்தருடைய கூட்டத்தை பார்த்துட்ருக்கீங்க. நடப்பந்தல் இன்னும் சன்னிதானம் திறக்கலை. உங்களுக்கு தெரியும், இருமுடி வச்சிருக்கக்கூடிய பக்தர்கள் இதில் ஏறி 18ஆம் படிங்களுக்கும் ஏறி தரிசனம் பண்ணுவாங்க.
சிவில் தரிசனம். ஒரு காலத்தில் இதுலேருந்து அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ இல்லை. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே சுற்றி மாளிகைப்புறம் கூடி வந்து மேலே வந்து இதில் தான் உங்களுக்கு போய் சிவில் தரிசனம் பார்க்கணும். கோயில் திறக்காதனால சிவில் தரிசனம்னு வந்து அலோவ் பண்ணல. எப்போயுமே இருமுடி தரிசனம் அலோவ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சிவில் தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க ஓப்பனிங் டைம்ஸில். இதுதான் இங்கே உள்ள ப்ரொசீஜர். சாரல் விழுந்துட்டு இருக்குங்க. சத்தியமான பொண்ணு 18ஆம் படி பார்த்துட்ருக்கீங்க. நான் காவல்துறை யாருமே எங்கள் டியூட்டிக்கு வரல. உங்களுக்கு தெரியும், வலியை கெடுத்த சாமி இது வந்து கருப்பசாமி கற்பாய் அம்மாள் இருக்கக்கூடிய இடம். இந்த இடம் தாங்க. அந்த பக்கம் டியூட்டிக்கு மேலே ஏறி டியூட்டி அலாட்மெண்ட் பண்ணி போலீஸ்காரங்க போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் நான் 18ஆம் படிக்கு இன்னும் போலீஸ்காரங்க டியூட்டி யாரும் அலாட்மெண்ட் பண்ணல. உங்களுக்கு அப்பா மரவண கவுண்டர் வந்து அந்த இருக்குங்க. இருமுடி வச்சுருக்கவங்க இதில் தான் வந்து 18ஆம் படி ஏறி போவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சத்தியமான பொண்ணு 18ஆம் படி முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க. சபரிமலை நடை திறந்துட்டாங்க. நடை திறந்துட்டதுக்கு என்ன உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கரெக்டாக 5 மணி ஆனோடனே ஸ்ரீ கோயில் நடை திறந்து பாட்டு போடுவாங்க. அந்த வெடி வழிபாடு நடக்கும் பார்த்திங்களா, அங்கே ஒரு 3-4 வேட்டு போடுவாங்க. அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இப்போ என்ன காட்சி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, சபரிமலை சன்னிதானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கற்பூர ஆலியை கற்பூரம் ஏற்றி தொடங்கி வைக்கிறதுக்கு வந்து மேல் சாந்தியும் கீழ் சாந்தியும் சபரிமலை சன்னிதானம் நடையை திறந்துட்டு 18ஆம் படி வழியாக கீழே வரக்கூடிய காட்சி பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி சபரிமலை சன்னிதானத்தில் என்ன தரிசனம்னா தவக்கோல தரிசனம். அதாவது ஐயனை வந்து விபூதி வச்சு மூடியிருப்பாங்க. அந்த விபூதியை கலைச்சிட்டு ஐயன் வந்து பிறந்த மேனியாக இருப்பாருங்க. தவக்கோலத்தில் எந்த ஒரு அஷ்டாபிஷேகம் கிடையாது, புஷ்பாபிஷேகம் கிடையாது, கணபதி ஹோமம் கிடையாது, நெய் அபிஷேகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஐயனை வந்து அப்படியே தவக்கோலத்தில் பார்க்குறதுங்க. அந்த தவக்கோல விபூதி ரொம்ப ஃபேமஸுங்க. அது நீங்கள் யார்கிட்ட வாங்கினா மேல் சாந்திக்கிட்டேயோ கீழ் சாந்திக்கிட்டேயோ போய் கேட்டிங்கன்னா தவக்கோல விபூதின்னு கேட்டிங்கன்னா, இல்லை மூடு பஸ்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் போய் கேளுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி அருமையான காட்சி. மேல் சாந்தியும் கீழ் சாந்தியும் அந்த தேங்காய்க்குள்ளே பெரிய கற்பூரத்தை வச்சு அவங்க ஒரு நெய் விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த நெய் விளக்கில் பற்ற வச்சு அவங்க ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணி அந்த கற்பூர ஆலிக்குள்ளே வந்து அதை போடுவாங்க. இது ஆனால் நம்ம 5 நாள் பக்தர்கள் உடைக்கக்கூடிய நெய்க்காய் எரியும் பார்த்திங்களா, அதோட தொடக்கம் இது தான். அந்த முதல் நாள் இப்படி தான் அதை ஆரம்பிப்பாங்க. மேல் சாந்தி கீழ் சாந்தியும் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க 18ஆம் படி வழியாக மேலே ஏறி போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பக்தர்களை வந்து 18ஆம் படி ஏறுவதற்கு அனுமதி செய்வாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சபரிமலை சன்னிதானத்தில் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கூட்டம் கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா காலையிலேருந்து அலோவ் கிடையாது. திறக்கிறப்ப எப்பயுமே 5 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. பயங்கர கூட்டங்க. சிவில் தரிசனமும் கூட்டமாக இருக்குது, இருமுடி தரிசனமும் கூட்டமாக இருக்குங்க. மழை பேஞ்சு ஓஞ்சிருச்சு. 4:45 வரைக்கும் லைட்டாக சாரல் இருந்ததுங்க. இப்போ 5 மணி ஆச்சு, சாரல் இல்லை. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அந்த கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மேலே புல்மேடு கூட நம்மளால் பார்க்க முடியல, அந்தளவுக்கு கண்டிஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து மேல் சாந்தியும் கீழ் சாந்தியும் கற்பூர ஆலியை தொடங்கி வச்சுட்டு மேலே போகக்கூடிய காட்சியை பார்க்க போகிறீங்க. இனி தான் பக்தர்கள் வந்து சபரிமலை சன்னிதானத்தில் 18 படி ஏறி ஐயனை தரிசனம் செய்ய வந்து அலோவ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக சாரல் பேஞ்சிருக்கு, மழையும் பேஞ்சிருக்கான அறிகுறியை நீங்கள் பார்க்குறீங்க. காவல்துறை அதிகாரிகள் ரெடியாக இருக்காங்க. கொச்சிக்கடுத்த சாமி சன்னதியும் திறந்துட்டாங்க, கருப்பசாமி சன்னதியுமே திறந்துட்டாங்க. இவங்க மேலே ஏறி போனதுமே பக்தர்கள் வந்து படிக்காய் உடைச்சி 18ஆம் படி வழியாக ஏறி ஐயனை தவக்கோல தரிசனம் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. மறுநாள்லேருந்து உங்களுக்கு எல்லா பூஜையுமே இருக்குது. மற்ற 5 நாள் சபரிமலை சன்னிதானம் திறக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் மட்டும்தான் தவக்கோல தரிசனம். மற்ற நாளில் உங்களுக்கு கணபதி ஹோமம், அஷ்டாபிஷேகம், கலபாபிஷேகம், படி பூஜை, அத்தாள பூஜை எல்லா பூஜையுமே இருக்குது. இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு அறிவுராசனம் பாடி ஐயனோட நடையை வந்து அடைச்சிருவாங்க. நாளைக்கு அதாவது 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நெய் அபிஷேகம்லாம் இருக்குங்க. இந்த பக்தர்கள் எப்படி சுவாமி சரணமய்யப்பான் கோஷத்தோட படிக்காய் உடைச்சிட்டு 18ஆம் படி வழியாக ஏறக்கூடிய காட்சியை பார்க்க போகிறீங்க. பக்தர்கள் 18ஆம் படி ஏறக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்களாம் சிவில் தரிசனத்தில் போயிருந்தோம். சிவில் தரிசனம் பயங்கர கூட்டம். 8 மணி தான் நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வரோம். ஒரு 2 மணி நேரம் கிட்ட நாங்கள் லைனில் நின்று சாமி பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கோம் சாமிமார்களே. இப்போ நாங்கள் திருப்பி கீழே இறங்க போகிறோம். அதாவது நாங்கள் வந்து மாதம் சபரிமலை வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்க ஆசைப்பட்றோம். அது நீங்களும் விரும்பணும், எங்களுக்காக நீங்களும் பிரார்த்திச்சுக்கோங்க. சபரிமலை சன்னிதானத்திலிருந்து நான் உங்கள் பயணப்பித்தன். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. எல்லோரும் நல்லா இருங்க. எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக சபரிமலை சன்னிதானத்தில் உள்ள என் ஐயன், என் நண்பன் கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். சுவாமி சரணம்.